உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், இந்த பொட்டு யாருக்கு பிடிக்கல? உங்களுக்கு பிடிக்கல, அதான் பெருசாக வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த மீசை யாருக்கு பிடிக்கல சொல்லுங்க. அப்படியே திண்டுட்டீங்களே மீசையை. இந்த முடி யாருக்கு பிடிக்கல? அப்படியே திண்டுட்டீங்களே முடியவே. என்ன பிரதர் சிஸ்டர், ஏன் மீசை, ஏன் பொட்டு, ஏன் முடி உங்களுக்கு ஏன் பிடிக்கல? நான் உழைச்சி நான் தானே சாப்பிட்றேன். அதில் தானே பவுட்ரு வாங்குறேன், முடி வளருது, மீசை வளருது. யாருக்கு பிடிக்கல சொல்லுங்க. என் நண்பன் ஒருத்தன் தான், இன்னும் பால் பிச்சுதான் இருக்கான். அண்ணாமலை படம் வரும்போது இந்த மண்டேவே ஒரு வகை சிறச்சிக்கிட்டு வருவேன். நல்லா இருக்கு மண்டையா. ரஜினி ரசிகர். சரிங்களா? ரஜினிகாந்துக்கு இந்த வழக்கையாக இருக்குங்கள, அந்த மாதிரி அவனுக்கு சிறச்சிக்கிட்டு வருவேன். சலூன்கிட்ட போய் நல்லா இருக்க மண்டையவே சிறச்சி வச்சுருப்பேன். சரிங்களா? இதெல்லாம் ரசிகர்கள் செய்கிற சேட்டை. ரஜினி ரசிகர், விஜய் ரசிகர், அஜித் ரசிகர், அரசியல் ரசிகர், இந்த மாதிரி இருக்காங்களா. நான் வழக்கறிஞர் ரசிகர். புரிஞ்சா மக்களே? வழக்கறிஞர் தெரியுமா? அட்வொகேட், லாயர் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா, கஷ்டம்ண்டா வந்து தீர்த்து வைப்பாங்களே, அவங்க ரசிகர். சரிங்களா? இது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? நீங்கள் போக மாட்டீங்களா? வழக்கறிஞரை தேடி போக மாட்டீங்களா? பூரா உத்தமர்களா சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 100 வண்டி கிடணும்ட்டு சாமி போடுறீங்க. ஒரு நாளைக்கு 100 மனுஷன் சாகணும்ட்டு சாமி போடுறீங்க. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சீக்கு வரணும்ட்டு சாமி போடுறீங்க, நோய் வரணும்ட்டு. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு வயிறு பசிக்கணும்ட்டு சாமி போடுறீங்க. இதெல்லாம் சரி. வழக்கறிஞர் செய்கிறது மட்டும் தவறா சொல்லுங்க மக்களே? உலக மக்களே சொல்லுங்க. எல்லா பேரும் சாமி போடுறீங்களா? 100 பேர் சாகணும்ட்டு சாமி போடுறீங்களா? 100 வண்டி கட்டு போகணும்ட்டு சாமி போடுறீங்களா? அப்போ வழக்கறிஞர் மேலே ஏன் உங்களுக்கு போறாம? அவங்க என்னதான் அப்படி செஞ்சாங்க? உங்களை விடவா அவங்க பெரிய சாமி கும்பிட்டாங்க? சொல்லுங்க மக்களே. யாருக்கு பிடிக்கல இந்த திண்ணீர்? யாருக்கு பிடிக்கல என்னுடைய மீசை? யாருக்கு பிடிக்கல என்னுடைய முடி? யாருக்கு பிடிக்கல என்னுடைய ட்ரெஸ்ஸு?